தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது அரசியல் கட்சிகளின் வாடிக்கை. அவற்றில் சில சர்ச்சைகளையும் உண்டாக்கும். கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க போராடும் பாரதிய ஜனதா பெங்களூரின் இரவு நேர விடுதிகள் இயங்கும் நேரத்தை மேலும் 2 மணி நேரம் நீடிப்போம் என தேர்தல் வாக்குறுதி அளித்து பிரச்சாரம் செய்துள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்றுடன் அங்கு பிரசாரம் ஓய்கிறது. இதனால் அங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் பிரதான போட்டியாளர்களான பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் தேர்தல் நெருங்க பல்வேறு கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிட்ட வண்ணம் உள்ளன. பெங்களூருவில் உணவகங்கள், மதுபான பார்கள், இரவு விடுதிகள் போன்றவை இரவு 11 மணிக்கு மேல் இயங்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடு தற்போது உள்ளது. அந்த நேரத்தை மேலும் 2 மணி நேரம் நீட்டித்து இரவு 1 மணி வரை அவைகள் இயங்க அனுமதிப்போம் என பாரதிய ஜனதா சார்பில் தெரிவிக்கப்பட்டு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இதற்கிடையே நாளை மறுதினம் நடைபெறும் வாக்குப்பதிவுக்காக தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடுகளை செய்து வருகிறது. பாதுகாப்பு பணியில் சுமார் 52,000 துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன.